இப்போ வந்து ஒரு மனுஷன் இருக்காச்சோங்களே, இந்த பாடி இருக்கு இல்லையா, இதை வந்து அன்னமய கோஷான்றோம். ஃபிசிக்கல் பாடி அன்னமய கோஷான்றோம். இதுக்கப்புறம் இன்னொரு பாடி இருக்குது, அந்த பாடி வந்து பிராணமய கோஷான்றோம். அதுக்குள்ள இன்னொரு பாடி இருக்குது, அதை வந்து கர்மமய கோஷான்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாடி மனோன்மய கோஷா, அதுக்கப்புறம் ஞானமய கோஷா, அப்புறம் ஆனந்தமய கோஷா. இந்த மாதிரி இத்தனை பாடிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு முட்டிக்கால் வலி. ஸோ இது அன்னமய கோஷால் இந்த ப்ராப்ளம் வருதா அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம மருந்தெல்லாம் போடணும். நம்ம அலோபதி டாக்டர் பெஸ்ட் இதுக்கெல்லாம். சில டைமில் ஆயுர்வேதிக் டாக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ராப்ளம் பாடியில் இல்லாமல் பிராணமய கோஷால் இருக்கு வச்சுக்கோங்க. வந்தது பிராணமய கோஷாவுக்கு பெஸ்ட்டு வந்து அக்குபங்க்சர், அப்புறம் ஹோமியோபதி, சில விதமான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு பெஸ்ட்டு. அதை பண்ணோன்னே இந்த முட்டிக்கால் வலி போயிடும். அன்னமய கோஷாவில் இருந்தால் அந்த பிராணமய கோஷா ஒர்க் பண்ணால் அது போகாது. அன்னமய கோஷா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். பிராணமய கோஷாவில் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அப்போ அது ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அது போகும். இல்லை அந்த பிரச்சனை வந்து கர்மமய கோஷான்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது மேலே ஒர்க் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சைனாவில் ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு ஒரு தீராத சர்ம வியாதி அவனுக்கு. ஸோ இந்த புத்திஸ்ட் மங்கை கூப்பிட்டு கேட்குறான், நான் என்ன பண்ணணுன்ட்டு. அவன் சொல்கிறோம், இல்லை இது கர்மாவை சம்பந்திச்சது, உன்னுடைய கிங்டமுக்கு வந்து உன்னோட ராஜ்யத்தில் பாதி வந்து நீ கொடுத்துடணும் நீ, அப்போது சரியாயிடும் சொல்லிட்டு இந்த ராஜா கொடுத்துட்றான். கொடுத்த ஒரு 3 மாதத்துல கம்ப்ளீட்டாக அந்த சர்ம வியாதி க்யூர் ஆகிடுது. ஏன்னா அது கர்மமய கோஷால உண்டான ஒரு இது வந்து. ஸோ ஒரு 20-25 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரிங்க டாக்டர் சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் என் பையனுக்கு கண் தெரியாமல் போயிடும், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவன் கூடம் தான், என்ன பண்ணணும், வைத்தியத்தில் ஒன்றும் முடியாது சொல்லிட்டாங்கன்ட்டு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, அவருக்கு வந்து அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். ஸோ உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஒரு நாள் என்ன பில்லோ அதை நீங்கள் பே பண்ணிடுங்க நினைட்டோம். அவர் என்ன பண்ணார், அவங்க ஸ்டாஃப் எல்லாம் விட்டு எல்லா ஐ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் எல்லா பில்ஸும் அவங்க பே பண்ணிட்டாங்க. 30 நடந்து 25 இயர்ஸ் ஆகுது. அந்த பையனுக்கு கண் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து கர்மமய கோஷால வந்து அது உருவாயிருக்குது. ஸோ நம்ம அந்த கர்மாவை பார்த்து நம்ம அதை சரி அதே முட்டிக்கால வரைக்கும் வந்தது. சில டைமில் அங்கே இருக்காத ப்ராப்ளம் மனோன்மய கோஷால ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்க பிறக்கும்போது கர்ப்பத்தில் இருக்கும்போது ஏதாவது மைண்டு ஹட்டாக இருக்கலாம். அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுதான் நம்ம ப்ரோசஸ் வச்சு நம்ம அதை பண்ணுறோம். நம்ம அதை பண்ணால் அந்த மனோன்மய கோஷால வந்து அது கிளியர் ஆகுது. சில பேருக்கு நான் ஒன்றா ஒரு குறிப்பிட்ட சில ஐடியாஸ் இருக்கும், பிலீஃப்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் கூட அந்த மாதிரி வழி வரலாம். ஸோ அப்போது அந்த கோஷால போய் நம்ம மகாதீக்ஷா லெவல் 1 லெவல் 2 அதெல்லாம் பண்ணுறோம். நாம பண்ணி அதை கிளியர் பண்ணுறோம். சில பேருக்கு நான் ஒன்று ஆனந்தமய கோஷா, ஒரு ஆனந்தமே இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம். ஸோ அங்கே கொஞ்சம் ஆனந்தம் கொடுத்தோம்னா அந்த பெயின் போயிடும். ஸோ எங்கேருந்து அது உருவாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தீக்ஷான்றது மெயினாக பிராணமய கோஷா மேலே ஒர்க் பண்ணுது. தீக்ஷா வந்து இந்த ஹோமாலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது கர்மமய கோஷா மேலே ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்கள் வர்றீங்க, பரம பக்தி இருந்தால் எல்லாம் அடைஞ்சலாம் நிமிஷத்தில். அந்தளவுக்கு பக்தி இல்லைன்னு என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ராங் பக்தி இருந்தால் அம்மாவா டக்குன்னு முடிச்சிருவாங்க. வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்தி இல்லாததுனால இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. ஸோ கர்மமய கோஷால ப்ராப்ளம் இருக்குது அண்ணா, அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த ஹோமாஸ். இந்த ஹோமா பண்ணும்போது அது தீர்ந்து போயிடும் கர்மமய கோஷா. இந்த தீக்ஷா என்பது வெறும் தீக்ஷா கொடுத்தோம்னா அந்த பிராணமய கோஷாவை போய் சரி பண்ணிடும். ஆனால் பிரச்சனை வந்து மனோன்மய கோஷா ஞானமய கோஷா வந்தால் டீச்சிங் கொடுத்து தீட்சை கொடுக்கணும், அங்கே போய் ஒர்க் ஆகும். ஸோ தீக்ஷா வந்து ஃபிசிக்கல் பாடியில் அவ்வளோ ஒர்க் ஆகாது. பிராணமய கோஷா ஒர்க் ஆகும், கர்மமய கோஷா ஒர்க் ஆகும், ஞானமய கோஷா அங்கெல்லாம் அது ஒர்க் ஆகாது. ஆனால் கர்மமய கோஷா இஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு தீக்ஷாவோட கூட ஹோமா பண்ணோம்னா வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே தான் அந்த ஹோமா தேவைப்படுது. இப்போ பணம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், கர்மமய கோஷால வந்து அடைப்பு இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிளெஸிங் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ அங்கே போய் அதை கிளியர் பண்ணணும். அதுக்கு ரொம்ப இஃபெக்டிவ் வந்து ஹோமா வந்தார். சப்போஸ் வந்து அது மனோன்மய கோஷால பிளாக் இருந்ததுன்னா அப்போ அந்த கர்மமய கோஷம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மனோன்மய கோஷாவுக்கு போயிடலாம். அதுக்கு ஒரு பிளெஸிங் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கெல்லாம் வேலை பார்த்தா தெரியும், இது அங்கே ஸ்டக்காக இருக்குது இங்கே ஸ்டக்காக இருக்குன்ட்டு தெரியும். அது நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்களா உங்களுக்கும் நீங்களும் புரிஞ்சுக்கலாம்
எங்கே இது பிளாக் இருக்குன்றது. அது இன்னும் அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது, அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது